அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை காலை எழுந்த உடனே முருகனுடைய இந்த நாமத்தை சொல்லிட்டு முருகனுக்கு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். முருகனுடைய அருள் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யலாம். அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்கின்ற பழக்கம் இருக்கின்றது அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யலாம். முடியாதவர்கள் மட்டும் மாலை நேரம் இந்த நாமத்தை சொல்லுங்கள். காலை எழுந்த உடனே இந்த நாமத்தை நம்ம சொல்லலாம். எப்போதுமே நம்ம முருகனுடைய அருள் நமக்கு முழுவதும் கிடைக்கணும் அப்படின்னு அவருடைய நாமங்கள் நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டும். அவருடைய நாமங்கள் நம்ம அடிக்கடி சொல்வதனாலே அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தூங்கி எழுந்த உடனே சொல்ல வேண்டிய நாமம் என்ன அப்படின்னா ஓம் சக்தி வேலனே நமக அப்படிங்கிற நாமத்தை நீங்கள் 6 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் குளிக்கும் நீரில் கொஞ்சம் சந்தனமோ அல்லது பால் விட்டு நீங்கள் குளிப்பது ரொம்ப நல்லது. அடுத்து நீங்கள் பூஜை அறையில் தீபம் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. காலை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த துவரம் பருப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அதாவது காலை 6 to 7 ஒரு தாம்பழத்தட்டில் துவரம் பருப்பு பரப்பி ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்துட்டு ஒரு 9 மணிக்கு மேலே அல்லது 10 மணிக்கு மேலே அந்த துவரம் பருப்பை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதில் நாட்டு சர்க்கரையோ அல்லது நீங்கள் ஜீனி கூட பயன்படுத்தலாம், தவறில்லை. நாட்டு சர்க்கரை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. வெல்லம் நாட்டு சர்க்கரை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா துவரம்பருப்பும் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து கலந்து பறவைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதாவது நீங்கள் துவரம்பருப்பை கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை கலந்தும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் தொல்லை முற்றிலுமாக தீர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா, கடன் பிரச்சனையில் ஒரு நல்ல மாற்றம் வேண்டும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். நெய்வேத்தியமாக நீங்கள் தேனோ அல்லது பால் கூட கல்கண்டு கூட வைத்தா கூட போதும். நீங்கள் பூஜை செய்யும்போதும் சரி அந்த நாள் முழுவதும் இந்த நாமத்தை மட்டும் சொன்னால் போதும். ஓம் சக்தி வேலனே நமக்கு அப்படிங்கிறத சொன்னால் மட்டும் போதும். 6 முறை கட்டாயமாக சொல்ல வேண்டும். எத்தனை முறை வேண்டும்னா சொல்லலாம். நமக்கு ஒரு குறைஞ்சது 6 முறை அப்படிங்கிறது 9 முறை 108 முறை வரை நம்ம தாராளமாக சொல்லலாம். நமக்கு எவ்வளோ டைம் இருக்கின்றதோ அதற்கு ஏற்றப்போல் நீங்கள் சொல்லலாம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு காலை நேரத்தில் செய்வது ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். காலை எழுந்தவுடன் அதாவது முருகன் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிறது பட்சத்தில் நீங்கள் காலை எழுந்த உடனே முருகனை வணங்கிட்டு இந்த நாள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம அந்த நாட்களை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாள் நமக்கு சாதகமாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். எல்லாமே நமக்கு சாதகமாக அமைச்சு தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றி ஆகணும் அப்படின்னா முருகனுடைய வழிபாடு நமக்கு நல்ல மாற்றங்கள் நமக்கு கொடுக்கும். அவர்கிட்ட அனுமதி கேட்டு தான் நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு ரொம்ப நல்லா அமையும். ஏன்னா எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய கவலைகள் இப்போ வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும். அந்த நாளில் எதிர்த்து போராடுவதற்கான சக்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நாள் முருகனை தொட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நிச்சயமாக அந்த நாட்களில் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்த முடியும். உங்களுக்கு அது வெற்றியாக இருக்கும். எப்போதுமே காலை தொடங்கும்போது முருகனுடைய ஆசீர்வாதத்தால் நம்ம தொடங்குவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் நமக்கு கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாலை நேரம் எந்த தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்கான அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் பார்க்கலாம். நமக்கு சொந்த வீடு, வாகனம் மற்றும் இடம் வாங்கணும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை வழிபாடு 100% வெற்றியை கொடுக்கும். அதே போல் இது நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு அதே போல் இப்போ கடன் இருக்குது, நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இந்த செவ்வாய் நமக்கு ஒரு புதிதாக ஒரு பொருள் வாங்குவதற்கும் யோகத்தை கொடுக்கும். அதே போல் நமக்கு இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கும் யோகத்தை கொடுக்கும். ரொம்ப சிறப்பான நாள் தான் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாள். இதை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது எப்போதுமே. இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.